மதுரை விமான நிலையத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. பாதுகாப்பு அதிகாரிகள் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களை செய்தியாளர் சத்யகுமார் வழங்கிட கேட்கலாம். சத்யகுமார், வணக்கம். வெடிகுண்டு மிரட்டல் என்பது உண்மையா பொருளையா, என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? வணக்கம். மதுரை விமான நிலைய இயக்குநருக்கு வந்த மின்னஞ்சலில் விமான நிலையத்தில் வெடிகுண்டு வைத்திருப்பதாக தகவல் வந்ததை அடுத்து மதுரை விமான நிலைய இயக்குனர், மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல் ஆணையருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து மதுரை விமான நிலைய உள்வளாகம் மற்றும் வெளிவளாக பகுதிகளில் மதுரை விமான நிலைய மத்திய தொழில்துறை பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் இணைந்து தீவிர சோதனையில் ஈடுபட்டனர். விமான நிலையத்திற்கு வரும் வாகனங்கள் வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசார் மூலம் தீவிர சோதனை செய்யப்பட்டு அதன் பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் வாகன நிறுத்தும் இடங்கள், பயணிகள் வரும் இடங்கள், பொதுமக்கள் கூடும் இடங்களில் மோப்ப நாய்கள் வரவழைக்கப்பட்டு இந்த வெடிகுண்டு தடுப்பு நிபுணர்கள் மூலம் தீவிர சோதனை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. விமான நிலையத்திற்கு வரும் பயணிகள் தீவிர சோதனைக்கு பின்னரே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றனர். மேலும் இந்த பயணிகளை வரவேற்க வரும் பொதுமக்கள் கடந்த 2 தினங்களாக பாதுகாப்பு காரணங்களுக்காக உள்ளே செல்ல அனுமதிக்கப்படவில்லை. மேலும் பார்த்தோம்னால் கடந்த 28ஆம் தேதி இந்தியாவில் உள்ள அனைத்து விமான நிலையங்களிலும் வெடிகுண்டு உள்ளதாக தகவலை அடுத்து இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வந்தது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையத்திற்கு 2வது முறையாக இந்த வெடிகுண்டு மிரட்டலானது வந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. மேலும் மதுரை சிந்தாமணி பகுதியில் உள்ள ஒரு தனியார் கிரிக்கெட் ஸ்டேடியத்தின் திறப்பு விழாவில் பங்கேற்பதற்காக இந்திய கிரிக்கெட் அணியின் முன்னாள் கேப்டன் மகேந்திர சிங் தோனி மற்றும் அவருடனும் சில கிரிக்கெட் வீரர்கள் இன்று மதியம் மும்பையிலிருந்து மதுரை விமான நிலையம் வர உள்ள நிலையில் இந்த வெடிகுண்டு மிரட்டலானது மேலும் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் மதுரை விமான நிலைய மத்திய தொழில் பாதுகாப்பு படையினர் மற்றும் போலீசார் தீவிர கண்காணிப்பு பணி மற்றும் பலத்த பாதுகாப்பு பணிக்கான ஏற்பாடுகளை செய்துள்ளனர்.